நெறைய பேர் கேட்ட கேள்வி கமெண்ட்ஸ்லயும் சரி, இங்க நம்ம கிளினிக் வரக்கூடியவங்களும் என்ன கேட்குறீங்கன்னா, டயட் என்ன மேம் சாப்பிடலாம்? நைட்ல எந்த ஃபுட்டு நான் சாப்பிடலாம்? அதுவே இந்த சர்க்கரை நோயாளிகளோ, இல்ல 50 வயது, 60 வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்கள், இதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா, இரவு நேரத்துல ஃபுட்டு ஏதாவது நம்ம தப்பா சாப்பிட்டுட்டோம்னா, நைட்ல போயிட்டு படுத்த உடனே ரொம்ப ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆயிட்டு வர மாதிரி இருக்கு அப்டின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல அதுவுமே நமக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும். இதுலயும் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால, சர்க்கரையோட அளவும் நமக்கு ரத்தத்துல அதிகரிக்கும். இந்த மாதிரி உணவு நம்ம எடுக்கும்பொழுது, நமக்கே என்ன ஒரு ஃபீல் வரும்னா, பரவால்ல ரொம்ப லைட்டா இருக்கு. ஸோ இரவு நேரத்துல நம்ம எடுத்த உணவு கரெக்ட்டா ஈஸியா டைஜஷன் ஆகுது. பாடியில வெயிட் அதிகமாகாம இருக்கு. நல்லா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேர் கேட்ட கேள்வி கமெண்ட்ஸ்லயும் சரி, இங்க நம்ம கிளினிக் வரக்கூடியவங்களும் என்ன கேட்குறீங்கன்னா, டயட் என்ன மேம் சாப்பிடலாம்? நைட்ல எந்த ஃபுட்டு நான் சாப்பிடலாம்? இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய கேட்குறீங்க. அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸும் கேட்குறீங்க. நைட்டில் நான் எந்த ஃபுட்டு சாப்பிடலாம்? எந்த டைமில் சாப்பிட்ணும்? நான் எப்போ தூங்க போகணும்? ரொம்ப நேரம் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு டயட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முக்கியமாக இரவு நேரத்தில் பொதுவாகவே எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, இரவு நேரத்தில் உணவு ஒரு 8 மணிக்குள்ளே, நைட் ஒரு 8:00 நம்ம டின்னரை முடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பெரியவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை வெளியில் போகிறோன்னா லேட் நைட் ஆகுது. இதனோட நம்ம கிட்ஸையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுட்டு கொடுக்காம முழிச்சிருந்து, ஸோ நைட் எல்லாமே முழிச்சிருக்கிற கிட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம், குழந்தைகள். அப்போது உணவு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய டின்னர் ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ எளிய முறையில் நமக்கு டைஜஷன் ஆகிற மாதிரியான உணவு முறைகள் தான் நம்ம சாப்பிட்ணும். அதுவும் சீக்கிரமாக ஒரு 8 மணிக்குள்ளே நம்ம இரவு உணவை முடிக்கிறது தான் அடுத்த நாள் ஈஸியாக நம்மளோட ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இரவு நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு அதுக்கப்புறம் நம்ம தூங்க போகும்போது ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா உறக்க நேரத்தில் நம்ம ரொம்ப அதிகமான கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுக்கிறோம், அசைவ உணவுகள் எடுக்கிறோம், நிறைய எண்ணெய் சார்ந்த உணவுகள், கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்தோம்னா ஈஸியாக நமக்கு செரிமானம் ஆகாமல் ரொம்ப நேரம் நமக்கு அந்த வயிற்றிலேயே இருந்து அடுத்த நாளும் நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அப்போது இரவு நேரத்தில் உறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணவு அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி உணவுகளாக இருந்தால் நல்லது. அதுலேயும் இது ஆவியில் வேக வைத்த ஸ்டீம் குக்டு ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது இட்லியோ இல்லை இடியாப்பம் இல்லை ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி ஆப்பம், இந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கலாம். பொதுவாகவே இந்த சர்க்கரை நோயாளிகளோ இல்லை 50 வயது, 60 வயதை கடந்திருக்கக்கூடிய நபர்கள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இரவு நேரத்தில் ஃபுட்டு ஏதாவது நம்ம தப்பாக சாப்பிட்டுட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா உறங்கும்போது தூக்கத்தில் டைஜஷன் ஆகாமல் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, நெஞ்சில் ஆசிட் அதிகமாக செக்ரீட் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அசௌகரியங்கள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம நைட்டில் டின்னர் எடுக்கக்கூடிய உணவு வகைகளை ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த உணவுக்கு சைட் டிஷ்ஷாக எடுக்கக்கூடியது ரொம்ப ஆயிலியாக இல்லாமல், ஸ்பைஸியாக இல்லாமல் ஈஸியாக அதுவும் டைஜஷன் ஆகிற மாதிரி சட்னி வகைகளோ இல்லை சாம்பார் வகைகளோ நம்ம எடுத்துக்கலாம். இரவு நேரத்தில் தானியங்கள், முளைக்கட்டிய தானியங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இரவு நேரத்தில் கொஞ்சமாக நம்ம தானிய வகைகள் சாப்பிடலாம். பச்சை பயிரோ இல்லை கருப்பு எள்ளோ இல்லை கருப்பு உளுந்து கொஞ்சமாக நம்ம முளைக்கட்டியதை சாப்பிடும்பொழுது இரவு நேரத்தில் அதுவும் ஈஸியாக டைஜஷன் ஆகும். காலை நேரத்தில் சாப்பிட்றது தான் பெஸ்ட். இருந்தாலும் இரவு நேரத்தில் கொஞ்சமாக 1 இல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி பழ வகைகள் சாப்பிட்லாமா? அதுவும் சர்க்கரை நோயாளிகள் பழ வகைகள் சாப்பிட்லாமா இரவு நேரத்தில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இரவு நேரத்தில் சர்க்கரை நோயாளிகளை பொறுத்த வரைக்கும் பழங்கள் சாப்பிட்றது காலை நேரத்தில் வச்சுக்கலாம். இரவு நேரத்தில் பழங்கள் அவ்வளோ அதிகமாக எடுக்கிறது, தினமும் எடுக்கிறது நல்லதில்லை. அது டைஜஷன் ஆகாது. இரவு நேரத்தில் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுனாலும் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இரவு நேரத்தில் பழங்கள் எடுக்கிறது சர்க்கரை நோயாளிகள்
தவிர்க்கலாம். மற்றவர்கள் இரவு நேரத்தில் பழங்கள் சாப்பிடலாம். அதுவும் வந்து பார்த்தோம்னா வாழை, கொய்யா, பப்பாளி, சாத்துக்குடி, மாதுளை இந்த மாதிரி பழங்கள். அதுக்கப்புறம் டேட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் இதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பேரிச்சம்பழமோ இல்லை அத்திப்பழம் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி உணவுகளை கரெக்டாக நம்ம டெய்லி நைட்டில் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நம்ம உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி சிறுதானிய உணவுகளை இரவு நேரத்தில் எடுக்கலாமா? நிச்சயமாக எடுக்கலாம். சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு டைஜஷன் கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் கொஞ்சம் தாங்க சாப்பிட்றேன், அதுவும் நைட்டில் போயிட்டு படுத்த உடனே ரொம்ப வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் என்ன பண்ணணும்னா ஈஸியாக அதை வந்து சிறுதானிய உணவுகள்லேயே நம்ம கஞ்சி மாதிரி வகைகளாக எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தோ இல்லை கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து மிளகு, சீரகம், பெருங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த சிறுதானியங்கள், அதாவது திணை, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி சிறுதானியங்களை அதோடு சேர்த்து கஞ்சி மாதிரி ஒரு 2 அல்லது 3 கிளாஸ் குடிக்கும்போது அதுவுமே நமக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகும். இதுலேயும் வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரையோட அளவும் நமக்கு ரத்தத்தில் அதிகரிக்காமல் இருக்கும். காலையில் இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமலும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இரவு உணவை இந்த மாதிரி மாற்றி பாருங்கள், நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி முக்கியமாக இந்த பச்சரிசி முருங்கை கீரை கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீரை கஞ்சி அப்படின்னு சொல்லும்போது காலை நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது இரவு நேரத்தில் இந்த மாதிரி உணவு எடுத்துட்டு காலை நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவோடு இதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசியை என்ன பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முருங்கை கீரை சாறு விட்டு அதை இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு வெயிலில் உலர்த்தி எடுத்துக்கணும். இதை நம்ம கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம். இந்த கஞ்சி அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சமாக இதில் அரை உப்பு சேர்த்து இதனுடைய சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் சேர்த்து காலை உணவாக இதை எடுக்கிறோம். அப்போ இரவு நேரத்தில் இந்த மாதிரி உணவுகளோடு காலை உணவு வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை இந்த முருங்கைக்கீரை பச்சரிசி கஞ்சியை சாப்பிடும்போது நம்ம உடலில் கட் வந்து ரொம்ப ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஏன்னா சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி உணவை நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஒரு ஃபீல் வரும்னா, பரவாயில்ல ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் நம்ம எடுத்த உணவு கரெக்டாக ஈஸியாக டைஜஷன் ஆகுது, பாடியில் வந்து வெயிட் அதிகமாகாமல் இருக்குது, நல்லா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். இல்லைங்க இரவு நேரத்தில் நான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்குறேன், இந்த மாதிரி நைட் ஒரு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டா எனக்கு 11-12 மணிக்கெலாம் பசிக்கும், அதனால நான் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டைமில் 8 மணிக்கெலாம் நம்ம டின்னர் முடிச்சுட்டு அந்த டைமில் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பழ வகையோ இல்லை கொஞ்சம் பாலோ சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி இரவு உணவை எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து பால் சாப்பிட்றதையும் வழக்கமாக வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இரவு நேரத்தில் பால் குடிக்கலாமா? நிச்சயமாக பாலோட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சுக்கு பொடியோ இல்லை ஏலக்காய் பொடியோ சேர்த்து நம்ம குடிக்கலாம். அதுவே இரவு காலை நேரத்தில் நமக்கு வந்து சரியான மோஷன் போல் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா கடுக்காய் பொடியோ இல்லை நிலாவரை பொடியோ சேர்த்து நம்ம இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்னாடி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்போது இரவு உணவு எடுத்துட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மைல்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, லைட்டாக வாக் பண்ணிட்டு வந்து படுத்தோம்னா ஆழ்ந்த உறக்கமும் நமக்கு ஏற்படும். ஸோ இதை தொடர்ந்து வேறு உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கேற்ற மருந்துகளோடு இந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு பல நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. நன்றி.